வணக்கம். நான் டாக்டர் அகிலா, கன்சல்டன்ட் என்ஆர்ஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. மழைக்காலத்தில் வரக்கூடிய காமனான ஹெல்த் ப்ராப்ளம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் எடுத்தோன்னே வாட்டர் ரிலேட்டட், தண்ணி கண்டாமினேட் ஆகிறதுனால வர்றது டயரியா, டைஃபாய்டு, காலரா இந்த மாதிரி பிரச்சனைகள். ரெண்டாவது ஃப்ளூ காய்ச்சல், காமன் கோல்டு, வைரல் ஃபீவர் இதெல்லாம் ரெண்டாவது காமன் ரீசன். மூணாவது மழைக்கு அப்புறம் மஸ்கிட்டோ அதிகமாகிறதுனால மஸ்கிட்டோ ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்லாம் வருது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெங்கு, மலேரியா, சிக்கன் குன்யா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. நாலாவது மழைக்காலங்களில் இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ரிலேட்டட் பிரச்சனைகள்லாம் அதிகமாக நம்ம பார்க்குறோம். மைனர் ஷாக்லேருந்து ஆரம்பித்து எலக்ட்ரிக்யூஷன் வரலும் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எலக்ட்ரிக்கல் சாக்கெட்ஸ் எப்படி இருக்குங்கிறது செக் பண்ணிக்கணும். ஐந்தாவது எஸ்பெஷலி வயதானவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா ஃபால், கீழே விழுந்துடுறது. ஃப்ளோர் வெட்டாக இருக்கிறதுனாலையோ இல்லை அந்த அவங்களோட போதிய அளவு பாதுகாப்பு மெஷர்ஸ் இல்லாதனாலையோ அடிக்கடி விழுந்துட்டு மழைக்காலங்களில் ஃபால் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஐந்தாவது ஹெல்த் ஆக்சஸ் இல்லாமல் இல்லை மெடிக்கேஷனுக்கு ஆக்சஸ் இல்லாமல் பிரச்சனை வர்றதுக்கு. இப்போ தொடர் மழை இருக்குது, இப்போ புயல் வருது அப்படின்னா எல்லாரும் ஸ்டாக் பண்ணுறதில்ல மெடிசின்ஸ். ஸோ எமர்ஜென்சி மெடிசின்ஸ் ஸ்டாக் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட ரெகுலர் மெடிசின்ஸ் என்னென்ன இருக்குதோ அது ஒரு மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு சடனாக இல்னஸ் வந்துச்சுன்னா எமர்ஜென்சி நம்பர் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.